வெல்கம் டு ஸ்ரீஷர் சேனல். இன்னைக்கு நம்ம தக்காளி கூட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். தக்காளி ஒரு 6 லிருந்து 7 பழம் கட் பண்ணி நல்லா பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் குக்கர்ல போடுறேன். அது கூட ஒரு கப் வந்துட்டு பாசி பருப்பு அலம்பி வச்சிருக்கேன், அதையும் அது கூட சேர்க்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பு இருக்கிறதுனால அடி பிடிக்கலாம், ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அது கூட நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் இதை சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் சாதத்துக்கு கூட போட்டு நல்லா நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பிசைஞ்சு சாப்பிட்லாம். விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம அந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் தக்காளி பழமாகவும் இருந்ததுனால அந்த கலரே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது இந்த விரதம் இருக்கிறவங்க, வெள்ளிக்கிழமை ஆனியன் சேர்க்க மாட்டேன், மசாலா சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருக்கிற அன்னைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்யறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு டிஷ் தான் இது. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் எண்ணெய் சூடான உடனே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். இது கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் அது கூட நம்ம உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்ப கருகிராம கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு இது பண்ணுங்க. இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். பெருங்காயம் அந்த சூட்டில் அந்த எண்ணெயில் போடும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை நல்லா வெடிக்கிற சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட இதை கொண்டு போய் நம்ம அந்த கூட்டில் ஆட் பண்ணிடுவோம். இதோ ஆட் பண்ணியாச்சு. இது மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி கூட தூவிக்கலாம். இது மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.